அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வருதா? எவ்வளவு நம்ம பொறுத்து தான் போனாலும் நமக்கு சண்டை மேலே சண்டை வருதா? என்ன செஞ்சாலும் பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்கவே முடியலைங்களா? நம்ம பொருள் வாழ்க்கை ஏன் இவ்வளோ சிக்கலாக இருக்குது? அப்போ இறைவன் ஒருத்தங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா இங்கே இருக்காங்க. நம்ம புருவ மத்தியில் தான் இறைவன் இருக்காங்க. அதை நம்ம எப்படி நமக்குள்ள உணரணும்? இறைவனை உணரத்தானே முடியும். இறைவனுக்கு வடிவமோ உருவமோ இருந்தால் அவங்க தான் நேரில் வந்துடுவாங்களே. அப்போ அவங்கள எப்படி உணரணும் அப்படின்னா, ஒரு சக்தி வாய்ந்த குருவுக்கு கீழே தீட்சை வாங்கி அன்றாடம் தியானம் செய்து நம்ம புருவ மத்தியில் இருக்கிற அந்த ஆதி சிவனை உணர்ந்து, அப்போ நம்ம தியானம் பண்ண நம்ம கர்ம வினைகள் குறையும். நம்ம கர்ம வினைகள் குறைந்தால்தான் மனிதர்களிடையே கஷ்டங்கள் குறையும். கர்ம வினைகள் என்பது நம்ம இந்த ஜென்மத்து கர்ம வினைகள் மட்டும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தோமோ அத்தனை ஜென்மங்களோட கர்ம வினைகளும் நம்ம குறைக்கணும். இந்த ஜென்மத்தில் நம்ம நேர்மறையாக வாழ்ந்தால் மட்டும், இந்த ஜென்மத்தில் நம்ம கடமையை பொறுப்பாக தானே செய்கிறோம், நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு நம்ம புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு குருவை சந்தித்து தீட்சை பெற்று உங்கள் கர்ம வினைகளை குறைத்து அன்றாடம் தியானம் செய்து உங்களுக்குள் இருக்கும் சிவனை நல்ல சக்தி வாய்ந்த நிலைமையில் வைத்து கொண்டு அப்போ நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது.